இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா எழுதிய 5 நூல்கள் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்த நிலையில் யாருடைய அரட்டலுக்கும் முரட்டலுக்கும் பயப்படாமல் செயல்பட்டு வருகிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னையில் 250 இளம் சிவப்பு நிற ஆட்டோக்கள் மானிய விலையில் பெண்களுக்கு வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்துக்கான அனுமதி வழங்கும் அரசாணை விரைவில் வெளியாகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு வருகிற 8, 9 தேதிகளில் சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் இருந்து நாகர்கோவில், தூத்துக்குடி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கர்நாடகம் மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 17,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் இன்று நடைபெறவுள்ளது. விமான சாகச நிகழ்ச்சி இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் 8,000 பேர் இருப்பதாக தகவல் வந்துள்ளது. விமான சாகச நிகழ்ச்சிக்காக அண்ணா சதுக்கத்திற்கு கூடுதலாக 75 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மெரினாவில் இன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெற இருப்பதை அடுத்து சுமார் 3 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இதனால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாமல்லபுரம் அருகே விபத்தில் கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் துக்கம் தாழாமல் அவரின் காதலனும் பஸ் முன் பாய்ந்து உயிரிழந்துள்ளார். சேலத்தில் போதை ஊசி பயன்படுத்தி மயங்கி கிடந்த வாலிபர்களால் அங்கு பரபரப்பு நிலவியது. சென்னையில் இன்று பிரம்மாண்டமான வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் ஆளுநரும் முதலமைச்சரும் பங்கேற்க உள்ளனர். 46 பேருடன் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கிய மஸ்கட்டில் இருந்து சென்னை வந்த விமானம் டயர் வெடித்ததால் பரபரப்பு நிலவியது. மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சி காரணமாக இன்று சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிராமணர் சமூகத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் புதிய சட்டம் இயற்றக் கோரி சென்னையில் வள்ளுவர் கோட்டம் முதல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரை நவம்பர் 3 பேரணி நடத்தப்படுகிறது. வரத்து குறைவால் கிடுகிடுவென தக்காளி விலை அதிரடியாக உயர்ந்தது. தமிழகத்தில் மகப்பேறு குழந்தை இறப்பை 0க்கு கொண்டு வருவதற்காக 4 புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்தியா முழுவதும் உள்ள இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் இணையதள சர்வர் நேற்று திடீரென பாதிப்படைந்தது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை தாமதமடைந்தது. போலி மின்னஞ்சல் அனுப்பி சென்னையைச் சேர்ந்த நிறுவனத்திடம் ரூபாய் 2 கோடி மோசடி நடந்திருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி வியாபாரிகளுக்கு சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் 4 நாட்கள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடத்த தேர்தல் கமிஷன் அனுமதி வழங்கியுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளி இசை ஆசிரியர் பெற்ற கூடுதல் ஊதியத்தை திரும்ப வசூலிக்கும் உத்தரவு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பரந்தாமன் எம்எல்ஏ உருவாக்கியுள்ள நம்ம எக்மோர் செயலியை துணை முதல்வர் தொடங்கி வைத்தார். சாம்சங் தொழிலாளர் பிரச்சினையில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று வைகோ அறிக்கை விடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து நேற்று மதுரைக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதால் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அந்த விமானம் மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. தொழில் முனைவோர் யூடியூப் சேனலை எவ்வாறு உருவாக்குதல், பொருட்களை சந்தைப்படுத்துதல் தொடர்பான பயிற்சி அளிக்கப்படும் என்று தகவல் வந்துள்ளது. சபரிமலையில் மண்டல மகரவிளக்கு பூஜையின் போது இணையம் மூலம் பதிவு செய்யும் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. பிஞ்சு மனதில் எப்படி வந்தது நஞ்சு, பெண் ஆசிரியரை பிளாக்மெயில் செய்த மாணவர்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியை குளிக்கும் வீடியோவை மறைமுகமாக எடுத்து மிரட்டிய 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். ஹரியானா தேர்தல் முடிவுகளே வராத நிலையில் முதல்வர் பதவிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குறிவைக்க ஆரம்பித்துள்ளனர். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்தில் 2,736 பேருக்கு அப்ரெண்டிஸ் பணி வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியானது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை பிரான்ஸ் நிறுத்திவிட்டது. மற்ற நாடுகளும் ஆயுதம் வழங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்தார். திருமலையில் அன்னப்பிரகாசத்தில் பூரான் விழுந்ததா என்ற கேள்விக்கு தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பழனியில் வருடம் ஒரு முறையில் 40 நாட்கள் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப் கார் சேவை நாளை முதல் நிறுத்தி வைக்கப்பட உள்ளது. கொல்கத்தா மேற்கு வங்கத்தில் பெண் டாக்டர் ஒருவர் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடங்கிய ஜூனியர் டாக்டர்கள். ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டம் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். 75 வருடங்களாக திமுகவின் பெயர் மாறவில்லை, கொடி மாறவில்லை, சின்னம் மாறவில்லை, எதிரிகளின் வடிவம் மாறியிருக்கலாம், நாம் மாறவில்லை, நம் போராட்ட களம் மாறவில்லை என்று தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி சிவா எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார்.
பக்தர் சாப்பிட்ட தயிர் சாதத்தில் பூரான் இருந்ததாக திருப்பதி கோவிலில் தொடர்ந்து சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. விமான சாகச நிகழ்ச்சியை நேரில் காண செல்ல முடியாதவர்கள் அவரவர் இருந்த இடத்தில் நேரலையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி மக்கள் இந்திய வான்படையின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் விமான சாகச நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு களிக்கலாம். இது தவிர தூர்தர்ஷன் நேஷனல் மற்றும் தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சிகளிலும் நேரலை செய்யப்படுகிறது. சகிப்பாய் இல்லை என்றாலும் இந்தியாவை வீழ்த்துவோம் என்று வங்கதேச வீரர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சொமோட்டோ நிறுவனத்தின் CEO திபீந்தர் கோயல் தனது மனைவியுடன் உணவு டெலிவரி செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் குரூப் A பிரிவில் பாகிஸ்தானை இந்திய அணி எதிர்கொள்கிறது. ஈரானி கோப்பையை 15வது முறையாக வென்றது மும்பை அணி. இந்த தொடரில் அந்த அணி 27 வருடங்களுக்கு பிறகு கோப்பையை கைப்பற்றியுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் நேற்று A பிரிவில் ஷார்ஜாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா இலங்கையுடன் மோதியது. தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று முதல் 10ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.